போராட்டம் எதற்கு? ஜனநாயகத்தை மீட்பவர்கள் இவங்கள்லாம். இவங்க மேடையில் ஏன்டா மாணவர் போராட்டத்தில் மாணவன் எங்கடான்னு ஒருத்தர் கேட்டான்னா அவன் கையிலிருந்து மைக்க பிடுங்கிற ஜனநாயகவாதிகள் அவனுவ. சரி, அப்போ இந்த ஜனநாயகவாதிகள் இந்த போராட்டத்தை தள்ளிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? இப்போ இதை கேட்டாச்சுன்னா எங்கள் சமுதாயத்துக்காரங்கெல்லாம் மாடு சாப்பிட்றாங்க, அதை நீ எதிர்த்தால் நான் அதுக்கு ஒன்று மேலே பிசிஆர் ஆக்ட் போடுவேன்னு பேசுகிறேன். என்னைக்கிட உங்கள் சமுதாயத்துக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த பக்கம் பறையர் சமுதாயம் அதிகம் உண்டு. பாப்பான் வெஜிடேரியன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வெஜிடேரியன் சமுதாயம்னு இருந்ததுன்னா அது பறையர் சமுதாயம். ஆனால் மோடிக்குள்ள அப்ரோச்சுக்கக்கூடியது வேறு. ஒரு தப்பு நடந்ததா பரவாயில்ல, நான் அடுத்தது சரி பண்ணி அடுத்தது பண்ணி நீ இன்னொரு தப்பு பண்ணி நான் இன்னும் சட்டத்தை மாற்றுவேன். காப்பகனையும் கூட கள்ளம் பெரியவங்கிறதுனால அவனுக்கு நான் கிரெடிட் கொடுத்துட்டு போகக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி மோடி அரசாங்கம் இல்லை. அது நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷன் டயத்தில் ஒவ்வொரு விஷயமா எப்படி கர்டைல் பண்ணாங்க அப்படி. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போயிட்டு என்ன பண்ணார், நம்ம ஜோ இன மக்களை இந்த நாடுகளுக்குள்ள எல்லைகள் இவர்களை பிரிக்க முடியாது அப்படின்னு பேசியவர். இவர் இது அமெரிக்காவில் பேசினார். இவர் அந்த அமெரிக்காவில் பேசினதுக்கு முன்னாடி தான் ஷேக் ஹசீனா அப்போ பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷாக இருக்கும்போது ஒரு மேற்கத்திய நாடு இந்தியா, வங்கதேசம், மியான்மரில் உள்ள இந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதியில் கிறிஸ்தவ தனிநாடு அமைப்பதற்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கிறக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியா எவ்வளோ சேஃபான நாடுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த லோன் வொல்ஃப் அட்டாக் இது அமெரிக்காவில் பல இடங்களில் நடத்துவோம்னு இப்போ பல அடிப்படைவாத முஸ்லீம் அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கா இல்லை ட்ரக்குனால ஒருத்தன் என்ரேஜாய் பண்ணின அட்டாக்கா இல்லைன்னா வேற எந்த காரணத்திற்காக நடந்த அட்டாக்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சிஜேபி நீட் போராட்டத்தை கைவிட்ட நிலையில் சென்னையில் மாணவர் சங்கம் பெயரில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சி. திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோவில் வளாகத்தில் மாட்டிறைச்சி கழிவுகள், பக்தர்கள் கொந்தளிப்பு. வினாத்தாள் கசிவை தடுக்க புதிய மசோதா தாக்கல், எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அமளி. சர்ச் நிர்வாகத்தினரை சந்தித்த பின் புதிய திருத்தம் குறித்து கவலை தெரிவிக்கும் மிசோரம் முதல்வர். அமெரிக்காவின் சியாட்டில் உணவு திருவிழாவில் துப்பாக்கிச் சூடு. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. சென்னையில் மட்டும் மாணவர் அமைப்பினர் மீண்டும் இந்த நீட் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், நீட் தேர்வுத்தாள் கசிவு போராட்டத்திற்காக சிஜேபி போராட்டம் நடத்தியது டெல்லியில. அதுக்கப்புறம் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தார். இதை ஒட்டி அவங்க போராட்டத்தை எல்லாம் கலைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். அவங்க அந்த சிஜேபியோ இல்லை டெல்லியில போராடினவர்களோ அந்த வினாத்தாள் கசிவை எதிர்த்து மட்டும்தான் அவர்கள் போராடினார்கள். ஆனால் ஆரம்பத்துல இருந்தே தமிழகத்துல என்ன போராட்டம் நடத்தினாங்கன்னா, நீட் தேர்வு இருக்கக்கூடாது, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல தானே இங்க சென்னையில போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அவங்க எல்லாரையும் வெளில துரத்தி அடிச்சு அந்த கட்டடத்தை மூடிட்டாங்க போல இருக்கு. அதனால இவங்க இதோட இந்த போராட்டத்தை இவர்கள் கம்யூனிஸ்டுகாரர்கள் நிறுத்தி கொண்டார்கள். நாங்கள் அந்த போராட்டத்தை தொடருவோம்னு சொல்லிட்டு ஜவாஹிருல்லா, இந்த திமுக கூட்டணி குரூப்புகள், அப்புறம் அந்த இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம், தொடருவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இன்னும் அந்த ஒரு பிணம் கிடைத்தால் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய போக்கில் அந்த அனிதாவினுடைய சகோதரர்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை வச்சு கொடுக்க வச்சு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இன்னைக்கு கவர்னர் மாளிகையை முற்றுகையிட போறோன்னு கிளம்பியிருக்காங்க. அங்க போனோடனே காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை கைது செய்து அனுப்பியிருக்கிறார்கள். ரெண்டு விஷயம். ஒன்று, தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பெங்களூர்லேயும் இந்த போராட்டம் தொடர்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தி வருது. ஏன்னா பெங்களூரில் இன்னும் அங்கே ஏதோ மாணவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள்
அப்படின்னு ஒரு செய்தியை கூட நான் பார்த்தேன். இதுனா அங்கே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் என்பதால் அங்கே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. போராட்டத்துக்குள்ள நோக்கம் என்பது மாணவர்களுக்குள்ள ரிஃபார்மை பொறுத்தளவில் இல்லை. நீங்கள் நல்லபடியாக யோசிச்சு பாருங்க. ஒரு ஹை பவர்டு கமிட்டியை போடுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. இதை பற்றி யாருமே அதை பற்றி பேசலை. போராடுற மாணவனை பற்றியும் பேசலை. அந்த கோரிக்கையை பற்றி எந்த பேப்பர்லையும் பெருசாக இல்லை. தீப்கேயை பற்றி சோனம் வாங்சுக் பேப்பரில் வந்து நியூஸ் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து எங்கெங்கே நடக்கிறது, கோரிக்கையை பற்றியோ இல்லைன்னா அந்த கோரிக்கைக்கு தொடர்பாக என்ன நடவடிக்கை அரசு எடுத்ததோ இதை பற்றி எங்கேயாவது பார்த்தீங்களா யாராவது? இல்லை, இதை பற்றி எங்கேயுமே இல்லை. அதனால இந்த போராட்டம் என்பது ஒரு கோரிக்கைக்கான போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையை குலைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம். ஸோ அதனால இப்போ இதில் என்னன்னா, இதில் எல்லாரும் அதில் வந்து யார் அந்த ஸ்திரத்தன்மையை குலைக்கிறதுல பெரிய ஆள்னு போட்டி. சிஜேபி போராட்டம் நடத்தின நேரத்தில் முதல்ல ராகுல் காந்தி போகலே, இத்தனைக்கு ராகுல் அங்கே போகலையேன்னு சொல்லி சோனம் வாங்சுக் வந்து ஒரு மறைமுக ட்வீட் வேறெல்லாம் போட்டா. அப்படி அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிஞ்சு இந்த போராட்டத்துக்கு கொஞ்சம் ஆள் சேர்றதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பவன் கேராவை அனுப்பிச்சு விட்டாங்க. இங்கே இவ்வளவும் நடக்கும்போது பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போறேன்னு ராகுல் தனியாக போறா. அப்படி அப்போ ஏதோ ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வந்து தேசத்துக்கு, அதாவது பிரதமருக்கு எதிரான ஒரு இதாக மாற்றணும். அப்போ அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக அதுக்கு ஒரு தனி அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே பண்ணார். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த போராட்டம் எங்கே நடந்தது? இங்கே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸில் இடம் கொடுத்தாங்க. ஆஃபீஸில் இடம் கொடுத்து அங்கே சிஜேபிக்காரன் போராட்டத்தை முடிவுக்கு வந்தவொடனே போராட்டம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பு ஆட்டையை கலைச்சிருன்னு சொல்லி இந்த வடிவேலு இந்த ஆடு அந்த பஞ்சாயத்து நடந்த அந்த இதில் வரக்கூடிய நடத்தின மாதிரி ஆட்டையக்கலை அப்படின்னு சிஜேபிக்காரன் எங்களை சொல்லிட்டான். அவன் போற இது நடந்தது வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள வந்து எங்களையே போராட்டத்தை நிறுத்துன்னு என்று எப்படி அவன் சொல்லலாம்? ஓ, நாங்கள் அதுக்காக வேண்டிய போராட்டம் நடத்தினோம். அவங்க வந்து நீட்டை பற்றி வரும்போது சுத்தமான நீட்டுன்னா நாங்கள் நீட்டே வேண்டாம்னு சொல்கிறோம், எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், நாங்கள்லாம் ஏமாந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த நக்சல் பயிலோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் அது சொல்லிட்டு, இது எந்த கட்டடம் தெரியுமா, இந்த கட்டடத்துக்கு என்ன வரலாறு இருக்கிறது தெரியுமா, இந்த கட்சிக்கு 100 ஆண்டு போராட்ட வரலாறு இருக்கிறது தெரியுமா? இது எப்போ சிஜேபி போராட்டத்தை விட்ரா பண்ணதுக்கு அப்புறம் சிஜேபிக்காரனை ஆஃபீஸுக்குள்ளான சிஜேபி என்ன சொல்கிறான், நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள். அப்போ நீ எது மண்ணா கட்டிக்கிற கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே போய் நீ போராட்டம் நடத்துற, நீ அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் தானே? ஆமாம். அப்போ அவன் அங்கே பண்ணிவிட்டான். இதுல என்ன பிரச்சனை? இப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்க கூடியது விஜய் கூட்டணியில இருக்கு. அதுல கூட ஒரு சின்ன சிக்கல் நடந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு, இங்க வந்திருக்கிறவங்கள எவ்வளோ பயிலுகடா மாணவர்களுக்கான போராட்டம், நீங்க இங்க அரசியலை பண்ணி விடுறீங்கன்னு அவ பேசணும் என்று மைக்க பிடுங்கி ஜனநாயகத்தை நிலைநாட்டினார்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள். போராட்டம் எதற்கு? ஜனநாயகத்தை மீட்பவர்கள் இவங்கள்லாம். இவங்க மேடையில், ஏன்டா மாணவர் போராட்டத்தில் மாணவன் எங்கடான்னு ஒருத்த கேட்டான்னா அவன் கையிலிருந்து மைக்க பிடுங்கின ஜனநாயகவாதிகள் அவனுவ. சரி, அப்போ இந்த ஜனநாயகவாதிகள் இந்த போராட்டத்தை தள்ளிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? உடனே திமுககாரன் பார்த்தான், இல்லை இதுக்கு நான் தான் இனிஷியல் போடணும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்த உடனேயே நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் தான். ஸ்டாலின் அப்போவே அறிக்கையை விட்டா. அப்படி அதாவது இந்த எரியற வீட்டில் யார் அந்த கொள்ளியை பிடுங்கிறதுங்கிறது தான் இங்கே மேட்ரே. இப்போ என்னடான்னு இவன் அவ்வளோத்தையும் தள்ளிட்டு போனால் என்ன பண்ணுறது, நான் தான் செய்தேன் அப்படின்னு பண்ணணும்னு சொல்லி இவங்க கிளம்பிட்டு. சரி, அப்போ இவன் மட்டும் தனியாக போனால் என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த போராட்டமே ஆம்பூரில் போராட்டம் நடக்குது, அம்புட்டு துலுக்க பயிலும் இருக்கான். அவனுக்கு நீட்டை ஒழிக்கணும், அதாவது இது ஈங்குலாப் ஜிந்தாபாத் என்னெல்லாமோ அவன் கோஷம் போட்ட இந்த மாணவர் கோரிக்கையை தவிர அம்புட்டு கோரிக்கை அவன் பேசிவிட்டான். அப்போ என்ன பண்ணுறது? நம்ம கூட்டாச்சுன்னா ஒரு பயலும் வகை வைக்க மாட்டானோ? அப்போ அதுக்கு ஏதாவது குல்லாப்பட்ட ஒரு 4 பயல்களை பிடிச்சாதான் நமக்கு ஒரு லெஜிட்டிமசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்குன்னு சொல்லித்தான் இந்த ஜவா கொரில்லா குரூப்புகள் எல்லாம் கூப்பிட்டது. சமீமா அன்சாரியும் வந்திருக்கு. ஆமாம், அதான் அந்த பாம்பு டான்ஸ் அன்சாரி. கரெக்ட். அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உடனே இதுக்கு என்னடானா ஒரு சரி, அப்போ இது என்ன, அவனாவது பாலன் இல்லம் அதோட முடிஞ்சு போச்சு, வெளியில் விடமாட்டான். ஏன் விடமாட்டான்? ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கான் கம்யூனிஸ்ட்காரன். ஏற்கனவே அவன் இந்த தாவேக்காரன் கூப்பிட்டு கம்யூனிஸ்ட்காரனை கூப்பிட்டு நீ ஏன் இடம் கொடுத்தேன்னு அவன் வேற கேட்டுட்டான். அப்போ
ஒரு லோக்கி எஃப்ஐஆராக வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டது தாவேக்கா. ஏன்னா இந்த இதுக்கிடையில் இங்கே என்ன ஆகி போச்சு, ஏதோ இந்த நீலம் பண்பாட்டு மையத்தில் ஒருவன், இந்த ரஞ்சித்துக்கு கூட உள்ள ஒருவன், அவன் வந்து அங்கே போராட்டம் நடத்த வரேன்னு எங்கே தமிழ்நாடு செக்ரட்டேரியட்டுக்கு முன்னாடி. உடனே அவனை மெல்ல உள்ளே கூட்டிகிட்டு போய் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு கூப்பிட்டு அவனை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து அவனை அனுப்பிச்சி விட்டா. நீங்கள்லாம் வந்து போராட்டம்லாம் பண்ணக்கூடாது, அதனால் தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல வந்து விஜய் தெளிவாக இருக்கா. அப்படி சரி, அவங்க கூட்டணி கட்சி அவன் நீ ஏன்டா ஆஃபீஸில் இடம் கொடுத்தேன்னு அவனையும் கண்டித்து அவங்களுக்கு பத்திரமா பார்த்து. ஏன்னா இப்போ இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஆள் போயாச்சுன்னா இதே விசிலடிச்சாங்க குஞ்ச வச்சு தான் ஜனநாயகம் படத்தையும் ஓட்டணும். இதே ஜென்சின்னு எல்லாம் சொல்லித்தான் இந்த ஆளே சிஎம் ஆகியிருக்காரு. அதை அந்த ஆள் தள்ளிட்டு போனால் என்ன அந்த பயம் இவருக்கு, யார் நம்ம முதல்வருக்கு. ஸோ அதனால் இப்போ என்னடா பண்ணுறது, அந்த இடம் கொடுத்த கம்யூனிஸ்ட்காரன் வந்து அந்த கூட்டணியில் இருக்கான். அப்போ உண்மைக்குமே நம்ம தான் போராளின்னு உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு போராட்டம். இதுக்கு ஒன்று கவர்னர் மாளிகை முற்றுகை அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தையும் இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே மாணவர்கள் பிரச்சனை கிடையாது, நீட்டும் பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, ஒரு ஆள் தன்னையே சயின்டிஸ்ட்னு சொல்லிப்பார். என்னதான் அப்துல் கலாம் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காரு, அவருக்கே அணு ஆயுதத்தை எப்படி ஏவுகணை பண்றது எப்படிங்கிறதுக்கு அவருக்கு உதிக்கிறதுக்குள்ள மூளை செல்லாகவே நான் தான் செயல்பட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவருக்கு பேர் என்ன, பொன்ராஜ். என்ன ராஜ், பொன்ராஜ், அந்த ராஜ் அவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல ஒரு நீட்டு கோச்சிங் சென்டர்ல எதிரியா விஜய் பணம் முதலீடு செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பேச்சு. ஏன்னா அவர் பெரிய ஆய்வாளர். சரி, அப்ப நான் கேட்குறேன், இவங்க குடும்பத்தில் கருணாநிதி குடும்பத்தில் திமுக காரர்களுக்குள்ள கட்சிக்காரனுக்கெல்லாம் பல பள்ளிக்கூடம் நடத்துறான்ல, அங்கெல்லாம் இவங்க நீட்டுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்காமையா இருக்காங்க? சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த பள்ளிக்கூடம் நான் ஓசிக்கா நடத்துறேன் கிடையாது, காசுக்கு தானே நடத்துறேன். ஏன் உன் ஆய்வு அங்கே கொண்டு போய் பாய்ச்ச வேண்டியதானே? இதுக்கு அப்துல் கலாம் பேர் வேறு. அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாச்சுன்னா முதல்ல இவனுகள் எல்லாத்தையும் வீட்டில் ஒரு ஆள் மதத்தை பூட்டி வைன்னு சொல்லி போட்டு குல்லாவை போட்டுவிட்டு, அப்துல் கலாமே குல்லாவை போட்டது இல்லை. ஆனால் இவர் அங்கே தலையில ஒன்று கட்டிக்கிட்டு போய் உட்காந்துருக்காரு. இது மூலம் அப்துல் கலாம் ஏற்றுப்பாரா? அதான் முதல் கேள்வி. நம்ம முதல் கேள்வியா அது அப்படி ஒரு ட்ரெண்ட் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை பாருங்க, இந்த இடத்துல இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பேரை வந்து வேற ஆளுகள் எடுத்துடக்கூடாது, அந்த பேரை நான் எடுக்கணும்னு மாணவர்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடிய ஒரு மலிவான ஒரு வேலை இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நீங்க தான் சொன்னீங்க, ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீட்டை நாங்கள் முதல்லையே மாற்றி போடுவோம், அதுக்குள்ள ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு. 5 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்க, ஒன்றும் பண்ணலை. கடைசியில் ரகசியம் என்னன்னு, மத்திய அரசை மாற்ற வைக்கணும், அதுதான் ரகசியம்னு கடைசியாக சொன்னீங்க. அதுக்கு எதுக்கிட்ட நீ சொல்லணும்? அது நாட்டில் போகக்கூடிய ஒரு சாதாரண ஆளுக்கு தெரியுமே. ஸோ அதனால இதில் இது என்ன, அந்த அனிதாவின் சகோதரர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு சீன் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிய. சரி, அப்போ இந்த அனிதாங்கக்கூடிய இந்த குழந்தை தற்கொலைக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு பெருந்தலைவர் ஸ்டாலின் தானே? ஆமாம். அப்போ உண்மையான ஒரு தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அவ்வளவு மன அழுத்தத்தில் அந்த குழந்தைய இருந்தால் அந்த குழந்தைய சரி பண்ணியிருக்கணும், இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழியை காணிச்சு கொடுத்துருக்கணும். இது எதுவுமே செய்யாமல் இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் அது தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு தற்கொலை நடந்தால் அது நமக்கு லாபம் என்று எதிர்பார்த்து தான் ஸ்டாலின் இருந்தாரா? இந்த கேள்வியும் இப்ப வரத்தானே செய்யும். கண்டிப்பா. அப்போ டெல்லியில போராட்டம் நடந்ததற்கான போராட்ட பிரச்சனைக்குள்ள கருவே வேறு. ஆனா தொடர்பே இல்லாம அதை நீட்டு ஒழிப்போட சேர்த்து இவனுங்க இங்க போராட்டம் நடத்துறான் அப்படின்னா, எந்த அளவு மாணவர்களை வந்து ஒரு அரசியல் நடத்துவதற்கான ஒரு மூளைச்சலவை செய்து முட்டாள்தனமாக அவர்களை திசை திருப்பக்கூடிய ஒரு மலிவான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இது இங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஜமுனா மரத்தூர்ல நேத்திகோ ஒரு ப்ரோக்ராம் வந்து, அப்பதான் நான் ஒரு டேட்டாவை பார்த்தேன். அந்த ஜமுனா மரத்தூர் ஏரியால ஜவாது மலையில நீட்டுனால 15 குழந்தைகள் டாக்டர் ஆயிருக்கான். இன்னைக்கு ஒரு செய்தி நம்ம பார்த்தோம்.
ஏண்டா அப்போ 15 பேர் ஜமுனா மரத்தூர் அந்த அதாவது ஜவ்வாது மலையில் அந்த இடத்துல இருந்து டாக்டர் ஆயிருக்காங்க. அப்போ நீட்டு வரவேற்கத்தக்கதா இல்லையா? நிச்சயமாக. யோசிச்சு பாருங்க, 15 பேர் ஆயிருக்காங்களேப்பா. சரி, இந்த பக்கம் ஜவ்வாது மலை, இதுக்கு அப்படியே அந்த பக்கம் தாண்டி போயிட்டு எங்கள் ஆத்தூர் பக்கம் போனால் அடுத்த மதம் வரும், அந்த கல்வராயன் அந்த ரேஞ்ச் அந்த சைடில் வரும். அதுக்கு பக்கத்தில் இதுக்கு முன்னாடி, அதாவது நீட்டு வரத்துக்கு முன்னாடி இந்த கோழிப்பண்ண பள்ளிக்கூடம் தானே நடத்திட்டு இருந்திய? ஆமா ஆமா. அதுலேயும் எவ்வளவோ லட்சக்கணக்கான ஃபீஸ் கட்டி தானே குழந்தைய படிச்சாங்க. கண்டிப்பாக. அந்த மாதிரி படிச்சவனுக்கு தானே அன்னைக்கு டாக்டருக்கு போனானுங்க. அப்ப அன்னைக்கு மட்டும் என்ன சாதாரண ஆளா டாக்டருக்கு போச்சு? கிடையாது. முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆயிருவாரு. அப்படிதான் சொல்லுவாங்க. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தா எல்லா டாக்டருக்கு பையன், அந்த பையன் நம்ம கூட பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பார்த்தாச்சுன்னா 5 பாடத்துல 4 பாடம் ஃபெயில் ஆவான். ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு அவன் பார்த்தாச்சுன்னா எங்கேயாவது வடநாட்டுல எங்கேயாவது போய், இல்லைன்னா அது கர்நாடகா எங்கேயாவது போய் அவனு ஒரு டாக்டர் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துருவான். அப்படித்தானே இருந்தது நம்ம ஊர்ல. பணம் இருந்தாதான் டாக்டர் படிக்க முடியும், சாதாரண மனுஷனுக்கு வழி கிடையாது. கண்டிப்பா அப்படிதான் இருந்தது. உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு பணம் இருந்தாலும் டாக்டர் ஆகலாம் தம்பி, ஆனா உனக்கு கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு இல்லாம நீ டாக்டர் ஆகக்கூடாதுங்கிறது நீட்டு வந்ததுனால தானே வருது. ஆமா நிச்சயமாக. இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வேணும்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தானே போறாங்க. ஆமா. அண்ணாதுரைக்காக வேண்டி வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வந்தாரா? எம்ஜிஆருங்கிறது வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அப்படியா? வளரா இல்லையா? அப்போ உங்களுக்கெல்லாம் வரும்போது நீங்க படிச்ச டாக்டர் வேணும், அந்த டாக்டர் வேணும்னு பார்க்கும்போது அந்த அளவு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண ஆள் தான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப இதோட பிரச்சனை சாதாரண மனுஷன் டாக்டர் ஆகணுங்கிறதும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நடைமுறை இருந்ததும் இல்லை. அப்ப இந்த நடைமுறை என்ன அப்படின்னா, இளைஞர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாக திருப்புவது எப்படி? இதுக்கு ஒவ்வொரு ஆயுதத்தையும் மேனுஃபேக்சர் பண்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் இதுதான். அதனால இது ஒழிக்கப்பட வேண்டும்னெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு செத்த பாம்பு. அந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கு இந்த பாம்பு. அவ்வளவுதான். மிகவும் பழமை வாய்ந்ததான திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோவில் வளாகத்துல மாட்டிறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது. மூவரால் பாடல் பெற்ற ஒரு மிகப்பெரிய பழமையான ஸ்தலம். இத்தனைக்கும் அது 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கோவிலினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கோவில் சுற்றுச்சுவரை சுற்றியுள்ள பகுதிகளில் யாரோ சிலர் தொடர்ச்சியாக மாட்டிறைச்சி கழிவுகளை கொட்டுவதும் எலும்பு துண்டுகளை அங்கே போடுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பக்கத்துல சுற்றி திரியக்கூடிய நாய்கள் அந்த இறைச்சியை கொண்டு கோயில் வளாகத்திலேயே வைத்து தின்பதும் அது அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகுந்த ஒரு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, புனிதமான ஒரு இடத்துல அதனுடைய புனிதத்தன்மை கிடக்கூடிய அளவுல இந்த விஷயங்கள் நடக்கிறது. இந்த நாய்களை விரட்டுனா அந்த நாய்களால பக்தர்களுக்கான ஒரு ஆபத்தும் இருக்கிறது. நாய்கடி அந்த மாதிரியான பிரச்சனையும் தொடர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து பல நாட்களாக இதற்கு புகார்கள் கொடுக்கப்பட்டும் கூட யாரும் இது வரைக்கும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை தவிர கோவிலுக்கு அருகிலேயே, அதாவது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 2.25 ஏக்கருக்கு ஒரு நிலம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம். அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்திலும் இந்த மாதிரியான கழிவுகளை கொண்டு கொட்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ள தொழில் செய்யக்கூடிய இந்த மாட்டிறைச்சி தொழில் செய்யக்கூடியவர்கள். இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொன்னா, இந்த கோவிலுக்கு 2 பக்கமும் 2 சர்ச் இருக்கு, ஆனா அங்கெல்லாம் போய் யாரும் இந்த மாதிரி இதைகளை கொட்டுறது இல்லை, இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுது இல்லை. ஆனா இந்த கோவிலுக்குள்ளார மட்டும் இந்த மாதிரி கோவிலினுடைய இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் பக்தர்கள் ரொம்ப குமுறலோடு தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த கோவில் எங்கன்னா நம்ம திருவள்ளூருக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கு. அதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த கோவிலில் விநாயக சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் ஒரு சக்கர பிரதிஷ்டையும் உண்டு. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலில் ஒன்று அந்த கோவில். இப்போ நேற்றுக்கு அந்த கோவிலில் பிரச்சனை இல்லை. முன்னாடி அந்த கோவில் எப்படின்னா, கோவிலில் நம்ம ஆன்மீக பாடல்கள் இல்லைன்னா ஸ்லோகங்கள் போடும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, சவுண்டை குறைன்னு. ஏன்னா அதே நேரத்தில் இவனுங்க சர்ச்சில் இருந்து ஓன்னு கத்துவானுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த கோவிலிருந்து அங்கேருந்து மேற்கு பக்கம் போகும்போது தான் அந்த கோவிலுக்குள்ளே குளம் வரும்.
அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு நல்ல மண்டபம் ஒன்று இருக்கும். அந்த குளத்து நடுவில் அந்த தெப்ப குளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு மேலே, அதாவது அந்த மண்டபத்துக்கு நடுவில் மேலே வந்து ஒரு விமானம் இருக்கும். அந்த விமானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை கட்ட விட்டுருப்பானுவ. ஸோ அப்பவே இதுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த நேரத்தில் இதுக்காக வேண்டி பண்ணாங்க. அப்பவும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. அதனால இந்த கோவில் என்பது திட்டமிட்டு பலகாலமாக இது தாக்குதலுக்கு உள்ளாகி வரக்கூடிய கோவில்ல ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருதுன்னு யாராவது சொல்லியாச்சுன்னா உன் மேல பிசிஆர்ல கேஸ் போட்டு போடுவேன்னு சொல்லி யாரையாவது விட்டு எடுத்து பேசுறது. இதுக்கு பயந்து பலர் வந்து போறதில்லை. இந்த மாதிரி கேஸ் கொடுத்தா அந்த கேஸை கொடுக்குறவனுக்கு ஆதரவாக வர்றதுக்கு இந்த விடுதலை சிறுத்தை, இந்த ஜெகன்மூர்த்தி கட்சி, இந்த மாதிரி ஒரு குரூப்பும் அதுவும் வேலை செய்யுது. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த கோயிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணி, ஏன்னா அந்த ஏரியாவில் பெரிய அளவில் மதம் மாற்றம் ஆல்ரெடி செய்யப்பட்டு விட்டது. இங்கே மட்டும் கிடையாது. இப்போ அந்த அதே இதில் நீங்கள் போயாச்சுன்னா, நீங்கள் அப்படியே அந்த திருப்பாசூர் ரோடு பேரம்பாக்கம் போய் பேரம்பாக்கத்திலிருந்து நீங்கள் வந்து நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து அந்த ரோடு சேரும். அதாவது ஸ்ரீபெரும்புதூர் மெட்ராஸ் ரோட்டில் வந்து சேரும். இந்த கோயில் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே ஒரு பாடல் பெற்ற ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அதையும் சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்தவம் பண்ணிட்டு அங்கேயும் இதே மாதிரி வந்து இந்த சர்ச்சை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டை போட்டு இந்த வேலையை செய்வானுங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி பல ஆன்மீக தலங்கள், திரும்பி சொல்ல போனால் தஞ்சாவூரில் எப்படி இருக்குமோ அந்த அளவு அதிகமாக அதே மாதிரி நிறைய ஆன்மீக தலங்கள், புராதன கோவில்கள் இருக்கிற மாவட்டத்தில் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம். தொண்டை நாட்டு கோவில். ஆமாம், திருவள்ளூரும் சரி காஞ்சிபுரத்துலேயும் பழைய கோவில்கள், பழைய க்ஷேத்திரங்கள் நிறைய உண்டு. ஸோ அங்கே திட்டமிட்டு இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல காலமாக நடந்து வருகிறது. இப்போ நல்லா கவனிக்கணும் என்னன்னா, அப்போ இந்த மாட்டிறைச்சி அங்கே கொண்டு ஏன் போடுறேன்? இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போகணும்னு தெரிஞ்சு தானே போடுறேன். அப்போ கோயிலை அசுத்தப்படுத்தணும், கோயிலை அவமானப்படுத்தணும். இந்த நோக்கத்தை தவிர இதுக்கு வேற நோக்கமே கிடையாது. இப்ப இதை கேட்டாச்சுன்னா, எங்க சமுதாயத்துக்காரங்கெல்லாம் மாடு சாப்பிடுறாங்க, அதை நீ எதிர்த்தால் நான் அதுக்கு ஒன்று மேல பிசிஆர் ஆக்ட் போடுவேன்னு பேசுறது. என்னைக்கிட உங்க சமுதாயத்துக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அந்த பக்கம் பறையர் சமுதாயம் அதிகம் உண்டு. பாப்பான் வெஜிடேரியன் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு வெஜிடேரியன் சமுதாயம்னு இருந்ததுன்னா அது பறையர் சமுதாயம். பறையர் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு வரலாறு எவன் புகுத்துனது? இன்னும் அந்த சமுதாயத்துக்குள்ள மேன்மைகளுங்கக்கூடியது வரலாற்றில் இன்னைக்கு நாங்களெல்லாம் மேலானவர்கள்னு சொல்லக்கூடிய பல சமுதாயத்தினரை விட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்களில் இந்த சமுதாயம் எவ்வளவோ பெரிய சமுதாயம் என்பது பல சான்றுகள் இருக்கு. அந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு கதையை எட்டுக்கட்டி அந்த சமுதாயத்தை இந்துக்களிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி பலகாலமாக நடந்து வருகிறது. என் பிளேட்ல என்ன இருக்கணும் திங்கிறதுக்கு, நான் இதை தின்னா என்ன, இந்த மாட்டு பிரியாணி திங்குறேன்னு சொல்லி போராட்டமெல்லாம் நம்ம ஊர்ல நடந்தது, நம்ம பார்த்தோம். அதுல இந்த சமுதாயத்துக்காரங்களை முன்னிறுத்தினாங்க. அவங்களுக்குள்ள பெருமையே தெரியாமல் அந்த சமுதாயம் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இதுல ஒரு உண்மை. நான் இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்தக்கூடியவனுங்க ஒரு பன்னி பிரியாணி திங்கக்கூடிய இதை வந்து திருவள்ளிக்கேணியில போய் மசூதிக்கு முன்னாடி செய்வானுங்களா? ஒரு வயலும் செய்ய மாட்டான். அப்ப என் பிளேட்ல என்ன இருக்குன்னு வந்து அப்போ ஒரு வயலுக்கு அப்ப ஞாபகம் வராது. அப்ப இது ஏன் இதை செய்யணும்? ஏன்னா இந்துக்கள் இதை வந்து புனிதமாக கருதுகிறார்கள். அதனால நான் அதை வந்து அசிங்கப்படுத்தணும். அதனால இது வந்து இந்த வழக்கு எப்படி பதியப்பட வேண்டும்னு சொன்னா, திட்டமிட்ட மத மோதலை செய்வதை விட ஒன்று, இன்னொரு செக்ஷன் என்ன அப்படின்னா malicious and deliberate attempt. எதுக்கு? டு vilify a Hindu place of worship. இனி இதை புது பிஎன்எஸ்ல 302 வரும்னு நினைக்கிறேன் செக்ஷன். இதுலெல்லாம் இவங்களுக்கு மேல கேஸ் போடணும். மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிறது. சரி, ஹெச்ஆர்என்சி இப்போ என்ன, ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் தானே அந்த கோயில் இருக்கு. ஆமாம், ஹெச்ஆர்என்சி நியாயத்துக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இப்போ இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். கண்டிப்பாக ஹெச்ஆர்என்சிக்குள்ள இடத்துல கொண்டு அவன் கொட்டுறான் அப்படின்னா அதை யாரு தடுத்து இருக்கணும்?
அப்படின்னு சொன்னால் இந்த அறநிலையத்துறை இதற்கு உடந்தையாக இருக்கிறது. அதனால தான் இந்து முன்னணியில் தெரிவித்து ஆரம்பத்திலிருந்து சொல்றது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு. அப்போ இதை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டம் செயலற்று இருக்கிறது. சரி, இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஹிந்துவை வேற ஒரு பேர்ல கள்ள கேஸ் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதை விசாரிக்காம நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இப்படி ஒரு சூழல்ல தன்னை எப்படி இந்து சமுதாயம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இப்ப எவ்வளவு நாள் இந்த சட்டத்துக்கு மேல, எவ்வளவு நாள் இந்த அரசாங்கங்களுக்கு மேல ஹிந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? ஒண்ணு அழுத்தத்துல சமயம் அழியும், இல்ல அழுத்தத்துல எதிர்வினை வந்துடும். அது யாருக்குமே நல்லதில்லை. கண்டிப்பா அதை புரிந்து கொண்டு அரசாங்கம் செயல்படுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை அடுத்து மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை பார்க்கிறோம். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல கடுமையான முறைகளை எடுத்து வருகிறார்கள். அதுல அந்த தேர்வு முறை சீர்திருத்தத்துக்காக நேற்றுக்கு என்ன பண்ற பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதற்காக அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவையும் நேற்றுக்கு அவர் சமூக வலைதளத்துல பதிந்திருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொழில்நுட்ப வல்லுநரான நந்தன் நீல்கேனி தலைமையில ஒரு குழுவை அமைக்க போவதாகவும், ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு குழு அனுப்பிக்க போறோம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் பேர்ல எப்படி இந்த தேர்வு முறைகளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் சரி செய்வது என்பதற்கான பணிகளை தொடர்ந்து செய்ய போகிறோம் அவங்க கொடுக்க அறிக்கையின் மூலமாக அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அதை தவிர இந்த மாதிரியான நீட் தேர்வுன்னு இல்லை, எந்த விதமான தேர்வுகளையும் வினாத்தாள் கசிவு என்பதை ஏற்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கக்கூடிய அளவில் ஒரு மசோதாவையும் இன்னைக்கு தாக்கல் செய்வதாக இருந்தது. அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு ஃபைன், அது மட்டும் இல்லாமல் 10 வருடம் சிறை தண்டனை இதுவும் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மசோதாவும் இன்னைக்கு தாக்கல் செய்வதாக இருந்தது. ஆனால் 2 சபையிலும் எதிர்க்கட்சிகள் அமளிகளை தொடர்ந்து நடத்தியதால் இன்னைக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நந்தன் நீல்கேனி தலைமையில் இன்னைக்கு ஒரு பணிக்குழுவை அமைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு தவறுகள் எந்த காலகட்டத்தில் நடந்தாலும் அதை சரி செய்வதற்கு ஒரு அரசு முயற்சியை செய்கிறது என்றால் அது பிஜேபி கவர்மெண்ட். இப்போ மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் டிமானிட்டைசேஷன் டயத்தில். அப்போ பல ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு நாள் இவர் இன்னும் ஒவ்வொரு இதாக மாற்றிக்கிட்டே வராங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு திருட்டுத்தனத்தையும் சரி பண்ணி கொண்டு வராங்க. அதனால் இது என்ன அப்படின்னு சொன்னானே, நீ திருட்டுத்தனம் பண்ணேன்னா உன்னையும் மீறி நான் சரி பண்ணுவேன். திருடன் புத்திசாலி ஆயிட்டான், அதனால பரவாயில்ல, நான் திருடனுக்கு அடிபணிந்து போய் விடுகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் டயத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார், சட்டம் எவ்வளவு கடுமையானாலும் திருட்டுத்தனம் பண்ணுறவன் புதுசாக வழியை கண்டுபிடிக்கிறான், அதனால சட்டத்தையும் கூட கள்ளனையும் கூட காப்பானையும் கூட கள்ளந்தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசினார். ஆனால் மோடிக்குள்ள அப்ரோச்சுங்கக்கூடியது வேற. ஒரு தப்பு நடந்ததா, பரவாயில்ல, நான் அடுத்தது சரி பண்ணி அடுத்தது பண்ணி நீ இன்னொரு தப்பு பண்ணி நான் இன்னும் சட்டத்தை மாற்றுவேன். காப்பகனையும் கூட கள்ளம் பெரியவங்கிறதுனால அவனுக்கு நான் கிரெடிட் கொடுத்துட்டு போகக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி மோடி அரசாங்கம் இல்லை. அது நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்துருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷன் டயத்தில் ஒவ்வொரு விஷயமா எப்படி கர்டைல் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ இதில் கூட நீங்கள் கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னால், நந்தன் நீல்கேனி இதுலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ஆதார் கார்டை ஆரம்பத்தில் எதிர்த்த ஒரு கட்சி பிஜேபி. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் என்னென்னலாம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு. ஆனால் இதே நந்தன் நீல்கேனி அப்போ அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக எலெக்ஷன் பண்ணார். அதுக்கு முந்தி அவர் மோடியை போய் சந்திக்கிறார். அப்போ சில மாற்றங்கள் கேட்குறாங்க. ஓகே, இந்த சிஸ்டம் ரைட், ஆனால் இந்த நாட்டோட டேட்டா இந்த நாட்டை விட்டு வெளியில் போகாமல் இருப்பதற்கு என்ன, ஸோ அதுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் வேணும். அப்போ அந்த கட்டமைப்பு இருக்கும்னா அதனுடன் சேர்ந்துன்னா ஆதாருக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏற்றுக்கொண்டார்கள். நந்தன் நீல்கேனி காங்கிரஸ் கேண்டிடேட், நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே ஆதார் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அப்போ எதிர்தரப்பிலிருந்து ஒரு நல்ல கருத்து வந்தாலும்
ஆனால் அந்த கருத்து நான் ஏன் முதல்ல அதை எதிர்த்தேன், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதனால எனக்கு நம்பிக்கை. சரி, அப்ப அதை நிவர்த்தி பண்ணி நீங்க பண்றதுன்னா நான் ஆதரிக்கிறேன். இதுதான் உண்மைக்கும் ஒரு நாட்டின் தலைவனுக்குள்ள அழகு. இன்னொருத்தர் அதை கொண்டு வந்தார் என்பதற்காக எதிர்க்க வேண்டுமே என்று எதிர்த்து அரசியல் செய்வதில்லை. அந்த ஒரு மனநிலையை மோடி அவர்கள் இந்த இடத்துல இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அடுத்தது, ஏற்கனவே இந்த டெஸ்டிங் என்டிஏ பற்றி நம்ம முன்னாடியே நம்மளே அதில் பல எதிர்கருத்துக்கள் நம்ம தெரிவிச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் சரி பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏன்னா இதுவரை பிரதமர் அந்த மாதிரி செய்திருக்கிறார், சொன்னது செய்திருக்கார். அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவு துரிதமாக ஒரு பிரதமர் செயல்பட்டிருக்கிறார் என்பது உண்மையுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நம்ம அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வியூ எல்லாம் கேட்கணும். கேட்டு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அதனால் இது ஒரு நல்ல முயற்சியாக நான் பார்க்கிறேன். FCRA சட்ட திருத்த மசோதாவில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிசோராம் முதல்வர் தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அது மட்டும் இல்லாமல் மிசோராம் கோஹ்ரான் ஹியூரியத் கமிட்டி இவர்களை எல்லாம் சந்தித்ததுக்கு பிறகு அவர்களுடைய ஆலோசனைகள் பிறகு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இது, நான் இந்த FCRAல இருக்கக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் அவர்கள் சிலதெல்லாம் மாற்ற வேண்டும், இல்லைன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அவரிடத்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போவதாக அவர் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் காங்கிரஸும் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு எதிராக இந்த புதிய FCRA சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் செஷன் ஒன்று வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களுடைய தொண்டு நிறுவனங்களுக்கும் பாதிப்பை என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யணும். அதுக்காக அவசர நடவடிக்கையா இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு இப்ப மாணவர் அரசியல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதை இந்த தீப்கே அவன் தள்ளிட்டு போட்டான். அதுல அவங்களே எல்லாரும் சேர்ந்து ராகுல திட்டியாச்சு. இப்ப அடுத்த மத அரசியலுக்கு அவங்களோட டெம்ப்ளேட் இப்ப மாறுது. இப்போ அவங்கெல்லாம் அதுல யார் இதை பத்தி இப்ப பேசியிருக்கிறது அப்படின்னு சொன்னா, மிசோராமுக்குள்ள CM பேசியிருக்காரு. ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்பார் என்று நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் இந்தியாவே ஏத்துக்காதவர் எப்படி இவரை ஏத்துக்க போறாரு? ஏன்னா இந்த ஆள் தான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, நம்ம ஜோ இன மக்களை இந்த நாடுகளுக்குள்ள எல்லைகள் இவர்களை பிரிக்க முடியாது அப்படின்னு பேசியவர். இவர் இது அமெரிக்காவில் பேசினார். இவர் அந்த அமெரிக்காவில் பேசினதுக்கு முன்னாடி தான் ஷேக் ஹசீனா, அப்போ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷாக இருக்கும்போது, ஒரு மேற்கத்திய நாடு இந்தியா, வங்கதேசம், மியான்மரில் உள்ள இந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதியில் கிறிஸ்தவ தனிநாடு அமைப்பதற்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் இங்கிருந்து அங்கே போய் பேசுறாரு. அந்த நேரத்தில் தான் கார்செட்டி அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, நாங்கள் சப் ரீஜனல் நேஷனலிசம், இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்தியாவில் நமக்குள்ள ராஜதந்திரத்தை கையாள போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர் ஒரு பிரிவினைவாதி. அப்போ இந்த பிரிவினைவாதத்திற்கு பின்னாடி இருப்பது சர்ச். ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளிடமெல்லாம் சேர்ந்தது தான் நான் அதை சொல்லியிருக்கேன். இப்போ அந்த FCRA நீ பைபிளை சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல. குரானை சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கா? இல்ல. மதம் மாத்தாதேன்னு சொல்லியிருக்க. ஒரு பர்பஸுக்காக நீ ஒரு பணத்தை வாங்கினா அந்த பர்பஸுக்கு தான் செலவு பண்ணணும். அந்த பணத்தை மடைமாற்றக்கூடாது. நீ வெளியிலிருந்து வரக்கூடிய பணத்திற்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அப்ப நீ வாங்குற பணம் ஒண்ணு, நீ செலவு பண்றதின் நோக்கம் வேற அப்படின்னு எவன் திருட்டுத்தனம் பண்றானோ அவன் தானே இதை எதிர்க்கணும். கண்டிப்பா. இப்ப சர்ச்சை அதை எதிர்த்திருக்கு, அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இவர் சொல்றார் அப்படின்னா, அப்ப சர்ச்சை அயோக்கியத்தனம் பண்ணுகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார். ரெண்டாவது, இந்த அயோக்கியத்தனத்துக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்பதையும் ஒத்துக்கொள்கிறார். அவ்வளவுதானே? கண்டிப்பா. ரெண்டாவது, நீ இப்படி சர்ச்சை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லலாமா? நான் என்னத்தை சொல்ல, இதுக்கு முன்னாடி சோனியா என்ற ஒரு கிறிஸ்தவர்
அவர் தலைமையில் இருந்த யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது கூடங்குளம் பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கி இந்த நாட்டில் வந்து கலகத்தை ஏற்படுத்துகிறான் அன்னைக்கு சொன்னாரா இல்லையா நாராயணசாமி? சொன்னாரு. சோனியா மந்திரி சபையில் அவர் மந்திரியா இருந்தவர் தானே. ஆமா. மன்மோகன் சிங் தானே இப்ப பிரைம் மினிஸ்டர். ஆமா. அவர் தானே பிரைம் மினிஸ்டர். அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் காலத்தில் இருக்கும் போதே இந்த தப்பு செய்தவர்கள் இவர்கள். கண்டிப்பாக. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அரசாங்கத்தை கலைப்பதற்காக அமெரிக்கா சர்ச்சுகளின் வழி பணத்தை செலவு செய்தது. மேடமேடையா கம்யூனிஸ்ட்காரன் பேசினானா? கண்டிப்பா. டைனாஸ்டி புக்கிலேயே அதை பத்தி எழுதுனாங்களா? ஆமா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப ஒரு நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுவதற்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள். இது ரெக்கார்டட் ஃபேக்ட். இதே விஷயத்தை கன்னியாகுமரி மண்டக்காடு கலவரம் வரும்போது நீதியரசர் வேணுகோபாலும் அந்நிய பணவரவு தடை செய்யப்பட வேண்டும்னு சொன்னார். ஏன்னா பல கலவரங்களுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டம் எதற்காக நீ வாங்குறியோ அதுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணு, நீ என்ன செலவு பண்றியோ அதுக்கு எனக்கு கணக்க கொடு. அதே நேரத்துல நீ ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கி வேற ஒரு விஷயத்துக்கு நீ இது பண்ணிட்டேன்னா அந்த சொத்துக்களை அரசாங்கம் ஏற்றெடுக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட். கண்டிப்பாக. இப்ப ஒருத்தன் சீட்டு கம்பெனி நடத்துறான், அவன் வந்து ஏமாத்திவிட்டான். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அதை அவ்வளோத்தையும் எடுத்துவிட்டு அதுக்கு என்னென்ன பணம் உண்டோ மக்களுக்கெல்லாம் கொடுக்கும். செய்யறதா இல்லையா? ஆமா. தானே நடக்குது. அதே மாதிரி தானே இதுவும். அப்ப இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும் கூடிய நோக்கம் அதை சொல்லி இருக்கிற முதல்வர் யார்? அமெரிக்காவில் போய் இந்த தேசத்தின் எல்லைகளை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு முதல்வர். அன்னைக்கே அவரை அன்னைக்கு சோழியை முடிச்சிருக்கணும். அன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் நம்ம தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றோமே, அதுல இந்த லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு இப்ப இந்த நேரத்தில் இவர் இதை சொல்லுகிறார். உடனே காங்கிரஸ் இதுக்கு தனி செஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. என்னை பொறுத்தவரை பிஜேபி இதுக்கு ஒரு செஷன் நடத்தணும். நடத்தி காங்கிரஸ் டயத்துல வெளிநாட்டு பணம் வாங்கி உள்நாட்டுல பிரச்சனை பண்ண என்ஜிஓக்கள் என்று காங்கிரஸால் முத்திரை குட்டப்பட்ட என்ஜிஓக்களுக்குள்ள ஒரு பட்டியல் இருக்கு. முடக்கப்பட்ட என்ஜிஓக்களும் இருக்கு. இந்த தவறுகள் எல்லாம் காங்கிரஸ் காலத்திலேயும் நடந்தது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கான சட்டம் இது அப்படின்னு சொல்லி இதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த இஷ்யூவை ஒரு வயலும் பேச மாட்டான். இஷ்யூவை பேசாம நீ கிறிஸ்தவனுக்கு எதிரானவன், நீ துலுக்கனுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போறான். பதில் சொல்லும் போது அந்த பதிலை எதிர்கொள்வதற்கான தைரியம் வந்து எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல. இது என்ன அப்படின்னு சொன்னா ஹிட் அண்ட் ரன் குரூப் தான். வரணும், எதான் 10 திட்டணும், திட்டிவிட்டு ஓடி போயிடணும். இது வந்து நம்ம ஊர்ல நீங்க அந்த சினிமாவை பார்த்துருக்கையில, ஒரு சினிமாவில் இந்த வடிவேலு ஒருத்தன் ஒரு சின்ன பையன் இது பண்ணுவான், கடைசியில் அவன் வீரமா போவான், கடைசியில் அவன் கிட்னி அறுத்து போடுவான். அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் கிட்னி திருடுறது, அந்த கிட்னி திருடுறதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை கூட்டிட்டு போகக்கூடியதுதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி. ஸோ இந்த பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வடிவேலு சினிமாவில் வர சின்ன பையன். இதனால என்ன பிரச்சனை, கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு எதிரானது இந்த அரசாங்கம்னு சொல்லி அவங்கள கலவரத்துக்கு தூண்டக்கூடிய கிட்னி திருடன் யாருன்னா வெளிநாட்டில இருந்து ஆப்ரேட் பண்ற சோரஸ் குரூப் இவனுங்கள்லாம். ஸோ அவர்களுக்குள்ள டைரக்ட் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு மிசோராமுக்குள்ள முதல்வர். இந்த செய்தி எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயங்கக்கூடியதை நம்ம நாட்டில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய சியாட்டில் நகரில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அந்த துப்பாக்கி சூடுல 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்களே தவிர யார் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த நபரையும் கைது செய்ததாக நமக்கு செய்தி எதுவும் வரவில்லை. இங்க என்னன்னா, கிட்டத்தட்ட 1982 இருந்து இந்த மாதிரி ஒரு உணவு திருவிழா என்பது பைட் ஆஃப் சியாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சியாட்டில் சென்டர்ல நடந்து வருகிறது.
அதில் வந்து ஈவினிங்கில் மட்டும் அந்த நிகழ்ச்சி நடத்துக்கும். அதில் வந்து பல உள்ளூர் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான உள்ளூர் உணவு வர்த்தகம் பண்ணவர்கள்லாம் அங்கே வருவாங்க. விதவிதமான உணவுகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இசை கச்சேரிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த முறை அதாவது 3 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது அங்கே நடக்குமா. அது வந்து 3,50,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு இது நடந்திருக்கிறது, துப்பாக்கி சூடு. தொடர்ந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதை நம்ம 2 விஷயம் பார்க்கணும். அமெரிக்காவில் என்ன சொல்ல, இட்ஸ் வெரி ஹெவிலி போலீஸ்ட் கண்ட்ரிம்பா. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் த மோஸ்ட் லீஸ்ட் போலீஸ்ட் கண்ட்ரி. ஆனால் அமெரிக்காவில் இந்த மாதிரியான குற்றங்கள் அடிக்கடி நடக்கிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஊர் போலீஸ்காரங்க அமெரிக்கன் போலீஸ்காரர்களையும் கூட திறமையானவர்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும்தான் காரணமான கண்டிப்பாக அது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டு மக்கள் பண்பட்ட மக்கள். நம்ம நாட்டு மக்களுக்கு தன்னொழுக்கம் என்று கொஞ்சம் இருக்கிறது. பாரத பண்பாடு அவர்களுக்கு அந்த தன்னொழுக்கத்தை போதித்ததுனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதில்லை. அமெரிக்காவில் இது இல்லை. அதனால அமெரிக்காவை மாதிரி மாற வேண்டும்னு சொல்லக்கூடியவர்கள் முதல்ல இந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு எல்லா இடத்துலையும் கேமராலாம் உண்டு இந்த நாட்டில். ஆமாம். இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லைன்னா, ஒரு க்ளூ இருந்தும் அரெஸ்ட் பண்ண கூட முடியலைன்னா, அந்த போலீஸுக்குள்ள கெப்பாசிட்டி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தை கூட இதை கவனிக்கணும். இந்த மாதிரியான கன் லைசன்ஸ் அங்கே கொடுத்துருக்கான். ஏன் கன் லைசன்ஸ் அந்த நாட்டில் கொடுக்குறான்? ஏன்னா தற்பாதுகாப்புக்காக கொடுக்குறாங்க. அதனால் தற்பாதுகாப்புக்கு ஒருத்தன் துப்பாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டின் சட்டத்தாலையும் அந்த நாட்டின் நிர்வாகத்தாலேயும் உங்களை பாதுகாக்க முடியலை, அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்துங்க. அதனால தானே கன் லைசன்ஸே கொடுக்குறான். அப்போ எந்த அளவு வந்து அது ஒரு வீக்கான கண்ட்ரிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். ஒரு நாட்டில் என்றைக்கு வந்து குடும்ப அமைப்புகள் தகர்ந்து போகிறதோ, எந்த ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டின் பண்பாட்டு விழுமியங்கள் என்பதை மக்கள் மறந்து நிராதரவாக இருக்கிறார்களோ, அங்கதான் இந்த மாதிரியான மனநிலை படைத்த மனிதர்கள் முதல்ல உருவாகுவார்கள். ஆன்மீகம் கிடையாது, மெட்டீரியலிசம் தான் எவ்ரிதிங். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஃபெயிலியரை வந்து சந்திக்கக்கூடிய மனோநிலை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து டெவலப் ஆகுது. ஸோ இது உளவியல் ரீதியான விஷயமும் இதில் அடங்கி இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா எவ்வளோ சேஃபான நாடுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த லோன் வொல்ஃப் அட்டாக் இது அமெரிக்காவில் பல இடங்களில் நடத்துவோம்னு இப்போ பல அடிப்படைவாத முஸ்லீம் அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கா, இல்லை ட்ரக்குனால ஒருத்தன் என்ரேஜாய் பண்ணின அட்டாக்கா, இல்லைன்னா வேற எந்த காரணத்திற்காக நடந்த அட்டாக்? இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தாச்சுன்னா இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பல செய்திகள்லாம் நீங்கள் அந்த அமெரிக்காலாம் பார்க்க முடியாது. இப்படி பல அட்டாக் நடந்திருக்கும். அந்த 1-2 நாள் ஏதோ 1-2 வார்த்தையை போட்டு அதோட நிப்பாட்டிடுவாங்க. என்ன உண்மை என்பது மக்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஆனால் இவன் தான் உலகத்தில் எல்லாவற்றையும் டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லக்கூடியவனாக இருப்பான். ஸோ இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடப்பதற்கு இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களை நம்ம ஒரு என்னங்கிறத கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி இந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்ணலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஆயுதத்தை கொண்டு படப்படான்னு இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கக்கூடியது எதை காட்டுறதுன்னு, த வல்னரபிலிட்டி ஆஃப் அமெரிக்கன் சிஸ்டத்தை காட்டுறது. அந்த நாட்டு மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு என்பதை உறுதி செய்வதற்கு அந்த நாட்டிற்கு தகுதி இல்லை என்பதை இது தெரியப்படுத்துகிறது. இந்த ஒரு நிலையில இன்னைக்கு வந்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான பல நடவடிக்கைகள், இதை பயன்படுத்தி வேற பயங்கரவாத குழுக்கள் செயல்பட தொடங்கி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுன்னா இதோட தாக்கம் உலகம் முழுக்க இருக்கும். இதுல உத்வேகம் பெற்று பல ஊர்களை துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புவோம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு.
இது உண்மைக்குமே இது வருந்தத்தக்க விஷயம். ஆனால் இதிலிருந்து அமெரிக்கா பாடம் கற்றுக்கொள்ளுமா, இல்லைன்னா உலக நாடுகள் பாடம் கற்றுக்கொள்ளுமா, சந்தேகம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து, இதுக்கு நம்ம பல சிந்தனைகளில் நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு பெரிய படிப்பினையும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கலை. அதனால் இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமாவது கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டால் அமெரிக்கா மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா நாடுகளும் பெரிய பெரிய பாதிப்புகளை வருங்காலத்தில் தவிர்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கூடத்தான் போகுது. கரெக்ட். ஸோ இதற்கான ஒரு தொடக்கமாக இந்த விஷயம் அமையட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.